சௌந்தர்யா, நேத்து ராத்திரி சரியா தூங்குனியா? தூங்குனேங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு வெளியூர் போய் ஒரு வாரம் தங்கிட்டு வந்தா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஊர் சொல்றீங்க? எந்த ஊருக்கு போனா உன் மனசு ரிலாக்ஸ்டா இருக்குமோ அந்த ஊருக்கே போலாம். நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் நிம்மதி எந்த ஊர்லயும் இல்லைங்க, என் மருமக கண்ணம்மா கிட்டதான் அது இருக்குன்னு. அதானே மேடம்? வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. அகிலன் சொல்லிருந்தான் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமா மேடம், நாங்க சென்னை சவுத் டிஸ்ட்ரிக்ட் லேடிஸ் கிளப்ல இருந்து வரோம். உங்களை எனக்கு நல்லா தெரியுமே. நீங்க சகுந்தலா தானே? ஆமா மேடம், நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மேடம், மாநில அளவுல ஒரு போட்டி நடத்துறோம். உங்களில் யார் சிறந்த மாமியார் மருமகள், இதுதான் தலைப்பு. இந்தாங்க மேடம். ஒவ்வொரு ஊர்லயும் ஆடிஷன் பண்ணி பெஸ்ட் ஜோடிகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஊருக்கு வரவழைச்சு ஃபைனல் போட்டி நடத்துறோம். ஓஹோ, இப்போ மாமியார் மருமகளுக்கு எல்லாம் போட்டி நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சூப்பர். ஆமா சார், ஒரு குடும்பத்துக்குள்ள மாமியாரும் மருமகளும் புரிதலோட ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும். ஆனா இந்த உறவை எல்லாரும் கிண்டல் பண்றாங்களே ஒழிய யாரும் அதை கண்டுக்கிறதே இல்ல. அதனாலதான் இதுக்காகவே நாங்க ஒரு போட்டி நடத்துறோம். வெரி குட்ங்க, ரொம்ப நல்ல விஷயம். அந்த போட்டிக்கு கெஸ்டா நீங்க வரணும். ஜெயிக்கிற ஜோடிக்கு பரிசு கொடுத்து நீங்க தான் கௌரவிக்கணும். மகாபலிபுரம் தாண்டி ஒரு ரெசார்ட்ல இந்த போட்டி எல்லாம் வச்சிருக்கோம் மேடம். இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல கூட அது பத்தி அறிவிப்புகள் வரும். சிறந்த மாமியார் மருமகளுக்கான போட்டிக்கு பரிசு கொடுக்க நான் வரணுமா? ஆமா மேடம், நீங்க வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரிங்க, இந்த போட்டிக்கு நான் கெஸ்டா வந்தாதான் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நானும் கண்டஸ்டன்டா என் மருமக கூட வந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் ஒரு கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டா போட்டியே வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப சந்தோஷம் மேடம். இந்த போட்டியில நீங்க கலந்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் வரேங்க. நான் என் மருமக கூட வந்து கலந்துக்கிறேன். எப்போ எத்தனை மணிக்கு நான் வரணும்னு எல்லா டீடைல்ஸையும் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. டீடைல்ஸ் எல்லாம் அதுலயே இருக்கு மேடம். உங்களுக்கு மெசேஜும் நான் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், இது ஒரு நாள் போட்டி கிடையாது, மொத்தம் ஒரு வாரம் நடக்கும். ஒரு வாரத்துக்கு போட்டியாளர்கள்லாம் அங்கதான் தங்கியிருப்பாங்க. ரூம் எல்லாம் கூட நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வாரம்? அது எப்படிமா முடியும்? இம்பாசிபிள். இந்த போட்டியே அப்படிப்பட்டதுதான் சார். வீட்டுல இருக்கிறவங்க வெளியே ஒரு வாரம் ரிலாக்ஸா இருக்கணும் தான் இந்த போட்டியே நாங்க அங்க நடத்துறோம். சரிங்க, நாங்க வரோம். நீங்க எங்க பேரை ஆட் பண்ணிக்கோங்க. மேடம் நீங்க என்ன? நாங்கன்னா நானும் என் மருமக கண்ணம்மாவும்.
ரொம்ப நன்றி மேடம். அப்ப நாங்க வரோம் மேடம். வாங்க. வரோம் சார். வரோம் சார். வாங்க சரி. மேடம். இது எப்படி சௌந்தர்யா சாத்தியம்? ம். நீ எந்த நம்பிக்கையில அவங்க கிட்ட வரேன்னு கன்ஃபார்ம் பண்ண? அவ வருவாங்க. கண்டிப்பா நான் அவளை கூட்டிட்டு போவேன். அதான் எப்படி? கண்ணம்மா உன் கூட வருவான்னு நீ எப்படி எதிர்பார்த்த? அதுவும் இங்கெங்கேயாவது பக்கம் இருந்தா பரவாயில்ல, மாமல்லபுரம் தாண்டின்னு சொன்னாங்க. சரி, நம்ம போயிருவோம்னு வச்சுக்கோ. கண்ணம்மா எப்படி அங்க வருவா? சௌந்தர்யா, கண்டிப்பா இது நடக்க வாய்ப்பே இல்லை. ம். நான் போய் நேர்ல கூப்பிட்டா கண்ணம்மா எனக்காக, என் முகத்துக்காக வரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? நீ அளவுக்கு மீறி கற்பனை பண்றேன்னு நினைக்கிறேன். நீ போய் கண்ணம்மாவை கூப்பிடுவ, அவ வரமாட்டேன்னு சொல்லுவா. உனக்கு மன வருத்தம், அவளுக்கு தர்ம சங்கடம். அந்த மன வருத்தம் அவ மேல கோவமா திரும்பும். இதெல்லாம் தேவையா சௌந்தர்யா? சொல்லு. அதுக்காக அதை அப்படியே விட்டுற சொல்றீங்களா? அவளை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். அகில், மா? ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சொல்லுங்கம்மா. வாடா. சொல்லுங்கம்மா. உனக்கு கண்ணம்மாவோட வீடு தெரியுமா? தெரியுமாம்மா. அன்னைக்கு ஹேமாவோட கொலுசு எடுக்க நான் தானே கூட்டிட்டு போனேன். அவளோட வீட்டு அட்ரஸ எனக்கு அனுப்பு. மா எதுக்குமா? அவகிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு. சௌந்தர்யா, இப்பவும் சொல்றேன், இந்த விஷ பரீட்சையெல்லாம் வேண்டாம். இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் கெஸ்டா வரேன்னு மட்டும் ஒத்துக்கோ. பா என்னப்பா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயோ வெளியூர்ல சிறந்த மாமியார் மருமகளுக்கான போட்டி நடக்குதான். அதுக்கு கெஸ்டா கூப்பிட்டாங்க. அதுக்கு உங்க அம்மா இருந்துகிட்டு, இல்ல நான் போட்டியாளரா கண்ணம்மாவை கூட்டிட்டு கலந்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. அம்மா என்னம்மா சொல்றாரு? கண்ணம்மா நிச்சயமா வரமாட்டா. அது சொன்னா அவளுக்கு புரிய மாட்டேங்குது. டேய், நீயே எடுத்து சொல்றா. யார் சொன்னாலும் நான் கேட்க போறதா இல்ல. அகில், உடனே அவளோட அட்ரஸை எனக்கு அனுப்பிவிடு. ஏய் சரிம்மா. சௌந்தர்யா, ஒரு நிமிஷம் கூட நானாவது வரேன். நான் என் மருமகளை தாங்க பார்க்க போறேன். என் எதிரியே இல்ல, நான் பாத்துக்கிறேன். என்னடா உங்க அம்மா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா. அடடே, பேப்பர் வந்துருச்சா? தேர்தல் முடிகிற வரைக்கும் நியூஸ் பேப்பர் திறந்தாலே ஒரே பரபரப்பு தான். இன்னைக்கு எந்த கட்சி எந்த பக்கம் போயிருக்கு, யார் யாரோட கூட்டணி சேர்ந்திருக்கா, ஒன்னும் புரியல. உங்களில் யார் சிறந்த மாமியார் மருமகள்? போட்டிக்கு நீங்கள் தயாரா? கலைமகள் பெண்கள் மேம்பாட்டு மன்றம் சார்பில் மாநில அளவில் நடைபெறும் மாபெரும் போட்டி. நீங்களும் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யுங்கள். சிறந்த மாமியார் மருமகளாக வெற்றி பெறும் ஜோடிக்கு முதல் பரிசாக 5 லட்சம், இரண்டாவது பரிசாக 3 லட்சம், மூன்றாவது பரிசாக 1 லட்சம். இதை தவிர ஏராளமான பரிசு தொகைகள் உண்டு. இப்ப இந்த மாதிரிலாம் கூட போட்டி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுவும் முதல் பரிசு 5 லட்சமாமே. இவளும் சந்தியாவும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். ஆனா இதுக்கு சிவகாமி ஒத்துக்கணுமே. என்ன பண்ணலாம்? என்னப்பா இன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளவு போட்டிருக்கு? அது இருக்கட்டும், விடு. அதை விட முக்கியமா இந்த விளம்பரத்தை பாரு. என்ன பாரு, கொடுங்க. பாத்தியா? சிறந்த மாமியார் மருமகளுக்கான போட்டியா. முதல் பரிசு 5 லட்சம் ரூபாயாண்டா. உங்க அம்மாவையும் சந்தியாவையும் இதுல கலந்துக்க வச்சா எப்படி இருக்கும்?
என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, 2 பேரும் கலந்துகிட்டு ஜெயிச்சா அப்புறம் வாழ்க்கை முழுக்க அவங்க ராசி ஆயிடுவாங்கல்ல. அப்பா நீங்க சொல்றத கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கு அம்மா ஒத்துக்கணுமேப்பா. அந்த டவுட் எனக்கும் தான் இருக்கு. ஆனா வீசுற வழிய வீசி பாப்போம். ஆ, அப்படின்றீங்க? ஆமாடா. கரெக்ட்டுப்பா. எப்படியாவது அம்மா மட்டும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். ம். சிவகாமி, சிவகாமி ஆ, இங்க வாயே. என்னங்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சரவணன் பேசணும். அப்பா என்ன என்ன விஷயம் ஆ, பேசணும்? அது வந்துமா, ம், நீங்க வீட்டை விட்டு எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல? நானா? நான் எப்படா சொன்ன அப்படி? ஆமா. ஆ, அந்த கொரோனா டைம்ல நீங்க சொன்னீங்களேம்மா. ஓ, அதுவா? அத அப்ப சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அதாம்மா, ஆ, அதான் வெளியே போறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இங்க பாருங்களேன். என்ன விஷயம்னு சொல்லுடா. ஆ, சிறந்த மாமியார் மருமகளுக்கான போட்டி நடக்குதா, மாநில அளவிலான போட்டி. அதுல கலந்து ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் பரிசு 5 லட்சம் ரூபாயா. ம், சரி, அதுக்கு? இப்படி கேட்டா எப்படி சிவகாமி? நீயும் சந்தியாவும் அந்த போட்டியில போய் கலந்துக்கணும்னு சரவணன் சொல்றான். இதுக்கு எதுக்காக போட்டிக்கெல்லாம் போகணும்? அவ சிறந்த மருமக இல்லைன்னு நானே சொல்லுவேன். இங்க பாரு சிவகாமி, நீ 1000 சொல்லலாம். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்றதுதான் விஷயம். அதுக்குதான் இந்த போட்டியே. சரவணன் சொல்ற மாதிரி நீயும் சந்தியாவும் இதுல கலந்துக்கணும். அதான் என்னுடைய ஆசை. அம்மா, ஒரு வாரம் தான்மா. நீங்க வெளியில போன மாதிரி ஆச்சு, போட்டியில கலந்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஒரு வாரமா? ஆமாம்மா. ஐயோ, நான் கூட என்னமோ ஒரு நாளைக்கு தானே நினைச்சேன். அப்போ ஒரு வாரத்துக்கு கடை அடிச்சிட்டு வெளியூருக்கு கிளம்பலான்னு சொல்றீங்களா? அப்போ வியாபாரம் என்ன ஆகுறது? வியாபாரம் தான் வருஷம் மூச்சு விடாம பண்றோமே. அவன் தான் புரியாம பேசுறானா? நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சொல்லாதீங்க. போய் ஆக வேண்டிய வேலையை ஏய், பாருங்க. அம்மா, சிவகாமி. போட்டியா போட்டி. அம்மா, குழப்ப பார்க்காம வெட்டி அது பேசிட்டு. என்ன இவ? என்னப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க? இருடா, பொறு. திரும்ப பேசி பாப்போம். முதலா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். வாங்கன்னு கூப்பிட மாட்டியா கண்ணம்மா? வாங்க அத்தை. எங்க என் பேத்திய காணோம்? அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா அத்தை, இன்னும் வரல. நீங்க உட்காருங்க. ம். என்னங்க அத்தை? உட்காரு. பரவாயில்ல அத்தை. உட்காரு.
உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி அத்தை இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஹேமா சொன்னா. அதானே பார்த்தேன். அவளால எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியாதே. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க அத்தை. உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்தாச்சு. உடம்புல எதுவும் இல்லம்மா. பிரச்சனை மனசுலதான். சரி, அதை விடு. நான் இப்படி திடீர்னு வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. நான் கூட நினைக்கல. ஆனா சூழ்நிலை வர வேண்டியதா போயிடுச்சு. ஏய், உடனே நீ பதறிடாத. அத்தை நம்மள வீட்டுக்கு கூப்பிட வந்தாங்களோ, இப்படியே கையோட கூட்டிட்டு போயிடுவேனோன்னு நினைக்காத. நான் அதுக்காக வரலம்மா. நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன். கண்ணம்மா, நான் சும்மா கேக்குறேன். நீ நிஜமாவே என் மேல மரியாதை வச்சிருக்கியா? என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கியா? என்ன அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கதான். 8 வருஷமா உன்னை தேடி ஊரூரா அலைஞ்சேன்னு உனக்கு நல்லா தெரியும்லம்மா. ஒவ்வொரு ஊரா மெடிக்கல் கேம்ப் நடத்துறேங்கிற பேர்ல இந்த முகத்தை பார்க்க தவம் இருந்தேன். ஆனா எங்க தேடியும் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல. கடைசியா நீயாவே ஒரு சமையல்காரியா வீடு தேடி வந்த. அப்படி தேடி வந்த உன்னை கூடவே இருக்க வச்சுக்கிற குடுப்பனை எனக்கு இல்ல. எந்த ஒரு சொந்தமும் இல்லாம தனியா சுயமரியாதையோட நீ வாழணும்னு நினைக்கிறத நான் குறை சொல்லவே மாட்டேன். ஆனா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது பேராசையா கூட இருக்கலாம். ஆனா ஆசைப்பட்டுட்டேன். அத நிறைவேத்தி வைப்பியா கண்ணம்மா? என்னன்னு சொல்லுங்க அத்தை. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். என் கூட வந்து ஒரு வாரம் தங்கி இருக்கணும். அத்தை, உடனே முடியாதுன்னு சொல்லிடாத. முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். எனக்கு நீ என் கூடவே வந்து வாழ்நாள் முழுக்க என் கூடவே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் குறைஞ்சது ஒரு வாரமாவது என் கூட இருன்னு உன்னை கேக்குறேன். இது கூட நீ ஒத்துக்க மாட்ட. அதனாலதான் உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிடல. கண்ணம்மா, நீ என் கூட வெளியூர்ல வந்து தங்கணும். ஒரு வாரம் முடிஞ்சதும் நீ பாட்டுக்கு கிளம்பி இந்த வீட்டுக்கே வந்துரு. ஆனா அந்த ஒரு வாரத்துல நீ என் கூட சிரிக்கணும், பழகணும். நான் உன் முகத்தை பார்க்கணும். உன் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். நீ என் பக்கத்திலே இருக்கணும். அப்போ மனசு நிறைஞ்சு நான் குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு ஓட்டிடுவேன். நீ
இதுக்கு ஒத்துக்குவியா கண்ணம்மா? இந்த அத்தையோட ஆசைய நிறைவேத்தி வைப்பியா? இது கூட நான் கேட்கல, நீ கேட்டல்லம்மா எனக்கு உடம்பு சரியில்லையான்னு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செக் பண்ணிட்டு இவங்களுக்கு இருக்கிற நோய்க்கான ஒரே மருந்து கண்ணம்மான்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் கேக்குறேன், என் கூட வந்து ஒரு வாரம் இருப்பியா கண்ணம்மா? வெளியூர்ல சிறந்த மாமியார் மருமகளுக்கான ஒரு போட்டி நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே சிறந்த மாமியார் மருமகள்னா அது நீயும் நானும் தான் கண்ணம்மா. என் கூட வந்து அந்த போட்டியில என் கூட கலந்துப்பியா? அதான் வெண்பான்னு ஒரு புது மருமகளை வீட்டுல வச்சிருக்கீங்களே, அவளே கூட்டிட்டு போகலாமே. என்ன எதுக்கு வந்து கூப்பிடுறீங்க? சொல்லு கண்ணம்மா, ஏன் மௌனமாவே இருக்க? நீ என் கூட வருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். அதான் வீட்டுல இன்னொரு மருமக இருக்காளே, அவளை கூட்டிட்டு போலாமே. அஞ்சலிய பத்தி சொல்றாளோ? கண்ணம்மா, எனக்கு 1000 மருமக இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்ச ஒரே மருமக நீதான். நீ என் கூட வருவியா மாட்டியா? இல்ல அத்தை, இது சரி வராது. எனக்காக, என் முகத்துக்காக நான் இவ்ளோ தூரம் வந்து உன்னை கூப்பிடுறேனே, அதுக்காக கூட ஒத்துக்க மாட்டியா? சரி விடு, நான் எப்படி போனா உனக்கு என்ன? மனநோயால செத்தா உனக்கு என்ன? சரி, நான் கிளம்புறேம்மா. அத்தை, நான் வரேன். கண்ணம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஒரு விஷயம். ஆ, என்னம்மா? ஏதாவது கண்டிஷனா? நீங்க வாங்க, மாமா வரட்டும், அகிலன், அஞ்சலி யார் வேணாலும் வரட்டும். ஆனா பாரதி மட்டும் அங்க வரக்கூடாது. வந்தா நீ வரமாட்ட, அதானே? அத நான் பாத்துக்கிறேன். அவன் வரமாட்டான். நீ என்னை ஏமாத்தாம அங்க வந்து சேரு. ஆ, நீ வீட்டுக்கு வந்துரு. அங்கிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கிளம்புவோம். ம்? ஆ, வரும்போது லக்ஷ்மியையும் கூட்டிட்டு வா. ஆ? ம். சரி, நான் கிளம்புறேன்டா.
என்னாச்சுங்க? ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த படிங்களேன். புரியலையே. இதுக்கும் நீங்க டல்லா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போட்டியில நீங்களும் அம்மாவும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா கிட்ட கேட்டதுக்கு கடையை போட்டுக்கிட்டு இத்தனை நாள் அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இத போய் அத்தை கிட்ட கேட்டதே முதல் தப்பு. அவங்க என் மேல கொலை வெறியில இருக்காங்க. இப்ப போய் இத கேட்டா எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைச்சீங்க? காய்ச்சி மூச்சுன்னு கத்தி சண்டை போடாம இதை இந்த அளவுக்கு விட்டதே பெருசு. இல்லைங்க, இந்த போட்டியில 2 பேரும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நினைச்சேன். நான் கூட இதை பார்க்கல, அப்பா தான் பார்த்து சொன்னார். சரிங்க, எனக்கு உங்களோட நோக்கம் புரியுது. ஆனா அத்தை ஒத்துக்க மாட்டாங்களே. இப்பதான் ஒண்ணு மாத்தி ஒன்னா பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்கு. நான் படிச்சவன் தெரிஞ்சது, என் ஃப்ரெண்டு அனிதா வந்து சத்தம் போட்டு போனது, அப்புறம் அந்த லேப்டாப் பிரச்சனை, கடைசியில ரவுடிங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுன்னு எவ்வளோ பிரச்சனை. இது எல்லாத்துலயும் அத்தை என் மேலதான் கோவமா இருக்காங்க. அவங்க எப்படிங்க வருவாங்க? சௌந்தர்யா, நிஜமாவே என்னால நம்பவே முடியல. கண்ணம்மா உன்கிட்ட வரேன்னு ஒத்துக்கிட்டாளா? சான்ஸே இல்ல போ. என்னமோ சொன்னீங்க, நான் போய் கூப்பிட்டா கூட வரமாட்டான்னு. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? ஒத்துக்கிறேன் சௌந்தர்யா, இந்த வீட்ல எல்லாரையும் விட கண்ணம்மா மனச கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீ மட்டும்தான். அம்மா, நீங்க போய் கேட்டதுமே ஒத்துக்கிட்டாங்களா? ம், அது எப்படிடா ஒத்துக்குவா? பேசுற விதத்துல பேசி அவளை நான் கன்வின்ஸ் பண்ணேன். ம், சரி சௌந்தர்யா, லட்சுமியையும் கூட கூட்டிட்டு வர சொன்னியா? நான் சொல்லாம இருப்பேனா? கூட்டிட்டு வருவான்னு தான் நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு அவளை மட்டும் எப்படிங்க விட்டுட்டு வருவா? இந்த விஷயம் மட்டும் ஹேமாக்கு தெரிஞ்சதுன்னா தலை கால் புரியாம ஆட்டம் போடுவா. அவளுக்கு பிடிச்ச சமையல் அம்மா ஒரு வாரம் அவ கூட இருக்க போறாங்கன்னா சும்மாவா? ம்? ஆனா இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னா உடனே பாரதி கிட்ட போய் சொல்லிட போறா. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தாங்க. சரிம்மா, ஏமா சொல்லனாலும் நம்ம வெளியே போற விஷயத்த பாரதி கிட்ட நம்ம சொல்லி தானே ஆகணும். ம், அதை நான் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லிக்கிறேன். நீங்களும் அப்பா மட்டும் தான் போறீங்களா எப்படிமா? ஏன் உங்க 2 பேருக்கும் என்ன வேலை? நீயும் அஞ்சலியும் வாங்க. என்ன அஞ்சலி, நீ வரல? ஆம், வர அத்தை. என்ன எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஆ, நாமெல்லாம் ஒரு வாரம் வெளியூர் போனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் பாட்டி. எப்ப போறோம்? ஆ, நாளைக்கே கிளம்பிடுவோம். நம்ம எங்க பாட்டி போறோம்? அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுடா. ஒரு ரெசார்ட் மாதிரின்னு வச்சுக்கோயேன். ஆ, நீ வந்தா ஜாலியா விளையாடலாம், எல்லா இடத்தையும் ஜாலியா சுத்தி பார்க்கலாம். ஹை ஜாலி. கண்டிப்பா போலாம் பாட்டி. நான் இப்பவே என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகுறேன். ஏய், ஆ, பாத்து ஏ. என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா ஓடிட்டு இருக்கா? அது அம்மா, எங்க வெளியில கிளம்பிட்டியா? இல்ல, எப்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே கிளம்புவேன். ஓகே, உங்க அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஆம். என்னங்க, என்ன விஷயம்? நீங்களே சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல பாரதி, உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறப்போ சைக்காட்டிஸ்ட் வந்து கண்ணம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுங்க, அவங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொன்னாங்களே. அதுக்கு நீ எப்படி ஒத்துக்க போறதில்ல. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு வாரம் வெளியூர்ல போய் ஒரு ரிசார்ட்ல ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். உங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் இது ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. ஓ, ஒரு வாரமாப்பா?
ஆமாடா, ஒரு வாரம் போனா கரெக்டா இருக்கும். சும்மா ஒரு நாள் 2 நாள் போனா போறதுக்கு வரத்துக்குமே டைம் லேப்ஸ் கரெக்டா இருக்கும். அதனாலதான். சரிப்பா, போயிட்டு வாங்க. ஆனா நான் வரல, ஏன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் வந்து அங்க இருக்க முடியாது. என்னடா பாரதி, என்னால வர முடியாதுன்னு சொல்ற? நீ வந்தா நல்லா இருக்குமேடா. நீ இல்லாம அங்க போய் எங்க அவன்தான் வேலை இருக்குன்னு சொல்றான்ல, எதுக்குங்க போய் அவனை கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனும் வந்துட்டா அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல யாருங்க பாத்துப்பாங்க? அம்மா, ஏமாவும் கூட்டு போறீங்களா? ஆமாப்பா, அவளை மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போறது? நீயும் வேலைக்கு போயிட்டா அவ தனியா எப்படி பாருப்பா? அதுவும் சரிதாம்மா. சரி, நீங்க கூட்டிட்டு போங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய்ப்பா. பாய்டா. ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்சது. ஆனா ஒண்ணு, என்ன ஏதுன்னு ரொம்ப ஆராயாம விட்டுட்டான். அது வரைக்கும் சந்தோஷம். அவனை பொறுத்த வரைக்கும் கண்ணம்மாண்ணிய வீட்டுக்கு கூட்டு வராம இருந்தாலே போதும். இவனுக்கு மத்தபடி இவங்க எங்க வேணாலும் போய் தொலைட்டோன்னு இருப்பான். உண்மைதான்டா. ஆனா ஒரு விஷயம், நம்ம கூட சேர்ந்து கண்ணம்மாவும் வரான்னு தெரிஞ்சான்னு வை, அவ்வளவுதான், ஒரு பெரிய ரகல ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பான். வாய வச்சுட்டு சும்மா இருங்க. நாளைக்கு காலையில நம்ம கிளம்புறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. போகும்போது அண்ணியும் கூட கூட்டிட்டு போறோமா, இல்ல அண்ணி ஸ்ட்ரைட்டா அங்க வந்துருவாங்க? அவளை இங்க வர சொல்லிருக்கேன்டா. என்னது, இங்க வர சொல்லிருக்கியா? என்ன இனியோ, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க இருந்து கிளம்பி போய் சேர்ற வரைக்கும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. உங்க டவுட்ட உங்க கூடயே வச்சுக்கோங்க. கண்ணம்மா சொன்ன பேச்ச காப்பாத்துவா. அவ ஒத்துக்கிட்டா அவ நிச்சயமா வருவாங்க. ஏய் சரவணா, உங்க அம்மாவை பாத்தியா? பேசுனியா? எங்க இருக்கா அவ? தெரியலப்பா, கிச்சன்ல எதுவும் வேலையா இருப்பாங்க. அம்மா ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவளை அப்படியே கோயில் கழிச்சிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா பேசி மனச மாத்தி மாமியார் மருமக போட்டியில கலந்துக்க வைக்க முடியுமான்னு பாக்குறேன். எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கையோட இரு சரவணா, 2 பேரையும் கலந்துக்க வைப்போம், நடக்கும். மாமா, வீணா எதுக்கு மாமா இதெல்லாம்? அதைய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க எப்படியும் அதுக்கு ஒத்துக்க போறது இல்ல. உங்களுக்கு தான் மனசு ஏமாற்றமா இருக்கும். பண்ற முயற்சியை நாம பண்ணுவோம்மா, எல்லாம் நல்லதுக்கு தானே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தெருவுல பாதாள சாக்கடைக்காக குழி நோண்ட போறாங்களாம். அதனால இன்னும் ஒரு வாரத்துக்கு கடை திறக்காத. இப்பதான் கார்பரேஷன்ல வந்து சொல்லிட்டு போறாங்கப்பா. சரியா? என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாரு? என்னங்க என்னங்க அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒரு வாரத்துக்கு கடையை அடைச்சா பொழப்பு எப்படி பாக்குறது? பாத்துக்க, இயற்கையே உனக்கு ஒரு வாரம் லீவை கொடுத்து எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வான்னு அனுப்பி வைக்க பாக்குது. நீயே வேணாங்கிற? என்னது மாமா? அது ஒண்ணு இல்லம்மா, சிறந்த மாமியார் மருமகளுக்கான போட்டி நடக்குதான், அது போயிட்டு வர சொல்றேன். சிவகாமி வேணான்னு அடம் பிடிக்கிறா. ஓ, மாமியார் மருமக போட்டியா? இந்த வீட்ல இருக்கிறது 2 மருமக. ஒன்னு சந்தியா, இன்னொன்னு நான். சந்தியா மேல ஏற்கனவே அத்தை கொலை காண்ல இருக்காங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அத்தையும் நானும் போய் இதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டா நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும், சந்தியாவையும் மொத்தமா ஓரங்கட்டிடலாம். அம்மா யோசிக்காதீங்கம்மா, அப்படியே போயிட்டு வரலாம் வாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு வாரம் வெளியில போனா கடை வியாபாரம் போயிரும் சொன்னீங்க. அதான் இப்ப கடையே இல்லையே. போறேன், போட்டிக்கு போறேன். போய் அதுல கலந்துக்கிட்டு இவ இந்த வீட்டுக்கு எந்த வகையிலயும் பொருத்தமே இல்லாத மருமகன்னு உங்க எல்லாருக்கும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஆமாட்ட, நாம போலாமே. நீங்களும் நானும் கலந்துக்கிட்டா கண்டிப்பா நமக்கு பெஸ்ட் மாமியார் மருமகன்னு பரிசு கிடைக்கும்.
போகலாம். ஆனா போட்டியில கலந்துக்க போறது நீயும் நானும் இல்ல, சந்தியாவும் நானும். சூப்பர் சிவகாமி, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சரி போலாம். ரெடி ஆயிடுங்க. சரி. அப்புறம் போட்டிக்கு இவ பெரியும் ஏன் பெரியும் கொடுத்துருங்க. சரி. சரி சூப்பர் சிவகாமி. சந்தியா மாமா, எப்படியாவது போட்டியில ஜெயிச்சிருமா. சிவகாமி மனசுல இடம் பிடிக்க இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா மாமா. வாழ்த்துக்கள்ங்க. எதுக்கு? இந்த போட்டிக்கா? ஆமாங்க, அம்மா இதுக்கு வரதா ஒத்துக்கிட்டதே ஒரு நல்ல அறிகுறி தான். அங்க போய் எந்த மாதிரி போட்டியெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் நீங்க அதில் ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன கண்ணம்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பலையா? ஒரு வாரத்துக்கு உண்டான துணிமணி எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? அததான் துளசி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, ஒரு வாரம் அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. என்ன இதெல்லாம் அவங்க இருக்கும்போதே பேசியாச்சு, இப்ப என்ன புதுசா யோசிக்கிற? மனசுல என்னமோ ஊசலாடிக்கிட்டே இருக்கு துளசி. போனா எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு ஒரு தயக்கம். ஒருவேளை டாக்டர் பாரதி அங்க வந்துட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு யோசிக்கிறியா? நீதான் தெளிவா அவர் வரக்கூடாதுன்னு உன் கண்டிஷனை சொல்லிட்டல, அப்புறம் என்ன? எதுவும் யோசிக்காத. சொல்ல போனா ரெகுலர் வாழ்க்கையில இருந்து ஒரு சின்ன ரெஸ்ட் உனக்கே தேவைப்படுது. லக்ஷ்மியை நினைச்சு பாரு, அவ எங்க போறா வரா, மோ முகத்தையும் ஏ முகத்தையும் தவிர வேற யார் கூட பேசுறா பழகுறா. இந்த மாதிரி அவளும் வெளியில போனா எவ்வளவு சந்தோஷப்படுவா. 4 இடத்த பார்த்த மாதிரி அவளுக்கும் இருக்கும். இத பாரு, கண்டதையும் போட்டு யோசிக்காத, முதல்ல கிளம்புற வழிய பாரு. சரி துளசி, அப்படின்னா நீயும் என் கூட வரியா? நானா? ஏய், நான் எதுக்கு? அங்க நடக்க போறது மாமியார் மருமக போட்டி. உன் மாமியார் உன்னை கூப்பிட்டிருக்காங்க, நீ போற, நடுவுல நான் எதுக்கு கண்ணம்மா? காரணம் இருக்கு துளசி. என் கவலை எல்லாம் லக்ஷ்மி பத்தி தான் துளசி. இவள தேவையில்லாம அவங்க யாரு கூடவும் பழக விட தேவையில்லை. அப்புறம் அவங்க எல்லாம் யாரு என்னங்கிற கேள்வி இவ மனசுல வரும். போற இடத்துல லக்ஷ்மியை பாத்துக்க நீ என் கூட இருந்தா உதவியா இருக்கும்ல. ஏய், ரொம்ப யோசிக்காத. உனக்கு எதுவும் வேலை இருக்கா? வேலையெல்லாம் எதுவும் இல்ல, நான் வரணுமான்னு தான் யோசிக்கிறேன். துளசி, ப்ளீஸ் துளசி, எனக்காக வாயேன். என்னால அவங்க யார் கூடயும் பழைய மாதிரி பேசி பழக முடியாது. ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். நீ இருந்தா எனக்கு தெம்ப ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் துளசி. சரி, வரேன். சரி, நீ கிளம்பு. சௌந்தர்யா ஆண்டி உன்னை வீட்டுக்கு தானே வர சொன்னாங்க? ஆமா சொன்னாங்க. ஆனா நம்ம 3 பேரும் ஒன்னா கிளம்பி எங்க வரணும்னு கேட்டு அங்கேயே போயிடுவோமா? நீ தனியா ஒரு பிளான் போடாத. நீ அங்க வர ஒத்துக்கிட்டதே உன் அத்தையோட சந்தோஷத்துக்கு தானே. அப்ப அந்த சந்தோஷத்தை முழுசா கொடுத்துற. அவங்க கூட கார்ல ஒன்னாவா. நான் வேணா லக்ஷ்மியை கூட்டிட்டு நேரா ரெசார்ட்டுக்கு வந்துடுறேன். நீங்க மட்டும் தனியாவா? ஏன், எங்களுக்கு என்ன வழி தெரியாதா? அதெல்லாம் நாங்க வந்துருவோம், நீ கிளம்பு. சித்தி, ஏய் லக்ஷ்மி, நான் உன்னை கிளம்ப சொன்னேனே, நீ இன்னும் கிளம்பலையா? நான் ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டேன் சித்தி. 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். ஆனா பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நானும் நீயும் தனியா போறோம். உன் அம்மா வேற டீமோட வரா. என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா லக்ஷ்மி,
அப்படியாம்மா? ஆமா லக்ஷ்மி, நீ துளசியோட வந்துடுறியா? ஏ எனக்கு டபுள் ஓகே. உன் கூட வந்தா இங்க கையை நீட்டாத, காலை நீட்டாத, சத்தம் போட்டு சிரிக்காதன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்ப. துளசி சித்தி கூட போனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவளை நல்லா கெடுத்து வச்சிருக்க துளசி. சரி சரி, நீ கிளம்பு, டைம் ஆயிட்டே இருக்கு, போ. ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு டவுட். அம்மாவுக்கு காசு ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் ஜாலியா டூர் போறதுக்கு நிறைய செலவாகுமே. எப்படி இதுக்கு அம்மா ஒத்துக்கிட்டாங்க? உன் அம்மா ஒத்துக்க வேண்டிய தேவையே இல்ல. ஏன்னா இது எங்க ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு போற ட்ரிப். நாம ஃப்ரீயா போயிட்டு வரலாம். அப்படியா? அப்படிதான் மேடம். நீங்க போய் கிளம்பி ரெடி ஆகுறீங்களா? ஓகே சித்தி. எப்படி பாயிண்டா கேக்குறா பாரு. நல்ல வேளை நீ ஏதோ சமாளிச்சிட்ட. நீ பெத்த பொண்ணாச்சே, இவளை சமாளிக்க நான் வந்துதான் ஆகணும். சரி சரி, நாங்க ரெசார்ட்டுக்கு எப்படி போறதுன்னு ஒரு சின்ன பிளான் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி துளசி. ஏய் சரவணா, சீக்கிரம் வாடா. ஏய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. கிளம்பும் போதே கால் தடுக்குது. அங்க போய் போட்டியில நீ ஜெயிக்க போறியா இல்ல தோக்க போறியான்னு இதுலயே தெரிஞ்சிருச்சு.